ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு வந்துடும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் இப்போல்லாம் ஃபோன் பேங்கிங் எல்லாம் பண்ணிங்கன்னா முதல்ல ஒரு மிஷின் பேசுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னுது. அப்புறம் ஒரு ஆளே வந்து பேசுகிறாங்க, நீங்கள் பேலன்ஸ் கேட்கலாம், எல்லாம் பண்ணலாம். இனிமேல் ஆளே வரமாட்டாங்க, ஒரு மிஷினே ஹேண்டில் பண்ணுவோங்களே. இப்போ இருக்கிற மிஷின் வந்து வெறும் ரெக்கார்ட் பண்ணதை ஒப்பிச்சிக்கிட்டே இருக்குது உங்கள்கிட்ட, அவ்வளோதான் பண்ணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் அந்த மிஷின் நீங்கள் கேட்குற புது புது கேள்விகளுக்கெல்லாம் இன்டெலிஜென்ட்டாக பதில் சொல்லும். அதுதான் ஆர்டிஃபிஷியல் செயற்கை அறிவு. மிஷின் பதில் சொல்லும். நீங்கள் என்ன ஒரு ஆள்கிட்ட பேசுகிற மாதிரி பேசலாம், ஆளை தான் பார்க்க முடியாது, ஆளை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட உலகம் நான் சொல்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாளில் கடைகளுக்கெல்லாம் போகிறீங்க, ஒரு 200 பேர் வேலை செய்கிறாங்க. பெரிய ஷாப்பிங் சென்டருக்கு போகிறீங்க, 200 பேர் வேலை செய்கிறாங்க. யாரும் இருக்க மாட்டாங்க. 200 பேர் இருக்கிற இடத்துல 2 பேர் இருப்பான். எல்லாம் மிஷின்கிட்ட தான் போய் பேசணும், என்ன வேணும்னு சொல்லணும், அதுக்கிட்ட பே பண்ணணும், அது மிச்சம் சில்லறையை கொடுக்கும். உங்களுக்கு எதாவது வேணும்னா அதை கேட்டால் அது பதில் சொல்லும், போயிட்டே இருக்க வேண்டியதான்றாங்க. அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. இது கேட்கும் போதே சிலருக்கெல்லாம் இருதயம் பதப்பதைக்குது இல்லையா? அப்போ எங்கள் வேலை என்ன ஆகிறது, பொழப்பு என்ன ஆகிறது? அதனால தான் வேதம் சொல்லுது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நீங்கள் நினைக்கிறீங்க வேலையெல்லாம் போய்டும், பொழைப்பெல்லாம் கேட்டு போய்டும். நான் சொல்கிறேன், என்னுடைய தேவன் பெரியவர். இந்த வேலையெல்லாம் இல்லாமல் போனால் சொல்கிறாரு, டீசல் இருக்காது, பெட்ரோல் இருக்காது, எலக்ட்ரிக் கார் வந்துடுதுன்னாரு. அப்புறம் சொன்னார், எலக்ட்ரிக்கை விட பிரமாதமாலாம் வருதுங்க, சோலார் கார் வரப்போகுதுன்றாரு. பெட்ரோல் பங்கே இருக்காதுன்றாரு. தானியங்கி கார், தானே ஓட்டிகிட்டு போவோமா காரு, ஆக்சிடென்ட்டே ஆவாதான், அதனால இன்சூரன்ஸ் கம்பெனியே இருக்காதான். பெட்ரோல் பங்கே இருக்காதுன்றது ரொம்ப சந்தோஷம். பயமாக இருக்குது, இன்சூரன்ஸ் கம்பெனியே இருக்காதான். ஏன்னா யார் ஆக்சிடென்ட் பண்ண போகிறா? நம்ம தானே போய் இடிக்கிறோம். அது இடிக்காது, அது கரெக்டாக போகும். அதுக்கிட்ட விட்டா ரொம்ப சந்தோஷம். வரப்போகுது, மெட்ராஸில் நிம்மதியாக ஓட்டலாம். எல்லாம் போயிடுமோ, வேலை போயிடுமோ, அப்படி எப்படிங்க பொழப்பு, எப்படி சம்பாதிக்க போகிறேன்? வழி இல்லையே, எனக்கு இந்த தொழில் தானே. நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு வழி தெரியாத இடத்துல கர்த்தர் 1000 வழிகளை வைத்திருக்கிறார். அதனால தான் சொல்கிறேன், அதையும் இதையும் நம்பி வாழாதீங்க. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். எத்தனை பேர் சொல்கிறீங்க விசுவாசத்தில் பிழைக்க போகிறீங்கன்னு? அப்போ என்னானாலும் சரி, எது மாறினாலும் சரி, கர்த்தர் என்னை வேறு ரூட்டில் கொண்டு போவார். அந்த வேலையை கொடுக்கும்போது நான் நல்ல காலம் இந்த வேலை ஒழிஞ்சுதுன்னு சொல்லுவேன். இது இன்னும் அருமையாக இருக்குது.